வணக்கம் and welcome back to my channel. So சுத்தி இந்தியாக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி சவுத் இந்தியா தான் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுட் டிராவல் அது மாதிரி எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட இன்டர்நேஷனல் ட்ரிப்பை வந்து நம்ம வந்து vlogs-ஆ வந்து போட போகிறோம். இதுவும் எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் தான். எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி நம்ம வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஃப்ளைட் வந்து என்ட்ரி கேட் D8 அப்படிங்கிறதுனால D8க்குள்ளே தான் வந்தோம். ஸோ நமக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க க்யூவில். என்னதான் ஆன்லைனில் செக்இன் பண்ணியிருந்தாலும் லக்கேஜ் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த க்யூவை தாண்டி தான் நான் போய் ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த க்யூவில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நான் மீன்வைல் வந்து பாஸ்போர்ட் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நாங்கள் போகிற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மலேசியா. ஸோ மலேசியாவுக்கு இப்போ வந்து நமக்கு விசா ஃப்ரீ இந்தியன்ஸ்க்கு எல்லாமே. ஸோ செக்இன் பண்ணியாச்சு, போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, லக்கேஜ் எல்லாமே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இமிக்ரேஷன். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படிங்கிறதுனால வேறு ஒரு கண்ட்ரிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதுனால இமிக்ரேஷனை கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இமிக்ரேஷனில் வீடியோ அலோட் கிடையாது அப்படிங்கிறதுனால எடுக்க முடியல. ஸோ இமிக்ரேஷனில் நமக்கு சில சிம்பிள் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ டிசம்பர் 2024 வரைக்கும் மலேசியாவோட விசா வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரீ தான். பட் மலேசியன் டிஜிட்டல் அரைவல் கார்டு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் 3 days நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து முன்னாடி அப்ளை பண்ணிட்டோம். அது இருந்ததுன்னா உங்ககிட்ட வேறு எந்த கொஷின்ஸும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்ற ஹோட்டல் பிரிண்ட் அவுட் வச்சுருந்தீங்கனாலே போதும். இமிக்ரேஷனுக்கு அப்புறமா செக்யூரிட்டி செக் இருக்கும். அதையும் முடிச்சுட்டு வந்துட்டு போர்டிங் லாட்ஜில் வெயிட் பண்ணிங்கன்னா போர்டிங் டைமுக்கு நீங்கள் ஆன் டைமில் வந்து ஃப்ளைட்டில் ஏறிக்கலாம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நமக்கு லஞ்ச் எல்லாமே வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்தது மலேசியன் ஏர்லைன்ஸ். மலேசியன் ஏர்லைன்ஸில் டிக்கெட்டோடைய காம்ப்ளிமெண்ட்ரி மீல் வந்துடும். நீங்கள் வெஜ் ஆர் நான்வெஜ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ட்ரிங்க்ஸுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 hours ஃப்ளைட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து KL குலாலம்பூர் மலேசியாவில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். நீங்கள் மலேசியா போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மலேசியன் ஏர்லைன்ஸை கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க ஃபுட் சர்வ் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் எல்லாமே எதுவுமே குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு குட்டி டிவி என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அதில் வந்து நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட தமிழ் மூவிஸில் ஒரு 4-5 மூவி இருந்தது. நான் வந்து கொஞ்சம் நேரம் பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் ஒரு இமிக்ரேஷன் வந்து கோத்ரூ பண்ணும். இங்கேயும் சிமிலராக வந்து MDAC கார்டு கேட்பாங்க, ஹோட்டல் வவுச்சர் அண்ட் ரிட்டன் டிக்கெட் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து மலேசியா சீல் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வெளியே விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் இங்கேருந்து வந்து கிளியா எக்ஸ்பிரஸில் தான் வந்து போனோம் KL சென்ட்ரலுக்கு. கிளியா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது குலாலம்பூரில் ஏர்போர்ட் சர்வீஸ்க்காக இருக்கிற ஒரு மெட்ரோ ட்ரெயின் தான். ஸோ நான் ஏன் கிளியா எக்ஸ்பிரஸை சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் குலாலம்பூர் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு 1 to 1.5 hours ஆகும். பீக் ஹவர்ஸில் நாங்கள் லேண்ட் ஆனது ஈவினிங் தான். ஸோ கண்டிப்பாக டைம் ஆகும். ஆல்சோ நாங்கள் இந்த டே வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், போயிட்டு மேபி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளியா எக்ஸ்பிரஸை சூஸ் பண்ணியிருந்தேன். காசு பொறுத்த வரைக்கும் கிளியா எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் கேபாக இருக்கட்டும் உங்களுக்கு சிமிலராக தான் ப்ரைஸ் வரும். கேபுக்கு ஒரு 1500 to 2000 rupees வருது அப்படின்னா கிளியா எக்ஸ்பிரஸில் எங்கள் 2 பேருக்குமே சேர்த்து என் பையனுக்கு டிக்கெட் கிடையாது. 2 பேருக்குமே சேர்த்து வந்து ஒரு 1700 வந்தது. பட் வந்து டைம் நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து கிளியா எக்ஸ்பிரஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே KL சென்டர்லேருந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் ஒரு 2 kilometer இருந்தது. அங்கேருந்து நம்ம கேப் புக் பண்ணி வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்து செக்இனும் பண்ணியாச்சு. ஸோ ரூம் வந்து இதுதான். நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு சூப்பரான ஒரு ஹால் வந்து இருந்தது. கம்ஃபர்ட்டாக ஒரு டிவி, சோஃபா, கவுச் எல்லாமே வந்து இருந்தது. டிவியில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம பார்க்குறது இங்கே வராது. ஸோ பெட்ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது. நமக்கு தேவையான நம்ம 3 நாள் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். 3 நாளுக்கு என்ன தேவையோ அது வந்து நீட்டாக இருந்தது. ஸோ சூப்பர் ஸ்பேசியஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம் இருந்தது. சின்ன ஒரு கிச்சனில் வந்து நமக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருந்தது, அவன் இருந்தது, ஸ்டவ் நம்ம கேஸ் நார்மலாக ஆன் பண்ணி நமக்கு எதாவது வேணும் அப்படின்னா காஃபி, டீ, முட்டை பாயில் பண்ணுறது, பிரெட் ஆம்லேட், மேகி இது எதாவது வேணும்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த 3 நாள் நம்ம இங்கிருந்து தான் வந்து மலேசியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாங்கள் மலேசியாவில் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு vlogs-ஆ வந்துட்டே இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.